நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்கிற மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷத்தில் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினதே இல்லை. நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட லைஃப்பை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டுக்காக சடனாக ஒரு பெரிய அமௌண்ட் கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடன் வாங்கினதுக்கு அப்புறமா எங்களோட ஃபேமிலியில் நிம்மதி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போல்லாம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசினாலே 100 வார்த்தையில் 80 வார்த்தை இந்த கடனை பற்றி தான் இருக்கும். 100 ரூபாய் எதுக்காச்சும் செலவு பண்ணணும்னு நினச்சா கூட இந்த 100 ரூபாய் இருந்தால் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உதவுமேன்னு சொல்லிட்டு எங்களோட செலவெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்குது. என்னதான் காலையிலிருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கையில் காசோட என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாலும் இந்த காசு நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோதான் கடன் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நானும் சரி என் குழந்தைங்களும் சரி எது ஆசைப்பட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக முக சுழிச்சிக்காமல் உடனே வாங்கி தந்துடுவாங்க. இதுதான் ஆண்களோட மனசா என்னன்னு தெரியல.